இல்ல புரியல, என்னங்க? ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து கால் பண்றோம் மேம். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஆக்சிஸ் பேங்கிங்களா? சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா உங்களோட கேஒய்சி வந்து நீங்க இன்னும் ரெனியூவல் பண்ணவே இல்லை. அப்படிங்களா? சொல்லுங்க மேடம். ஸோ அதனால வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? சரிங்க மேடம். ஓகே, என்ன டீட்டெயில்ஸ் மேடம் வேணும்? உங்களோட ஏடிஎம் கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்லணும். ப்ளஸ் வந்துட்டு ஆதார் கார்டு நம்பர், நெக்ஸ்ட் ஏடிஎம் பின், அந்த ஏடிஎம்க்கு பின்னாடி இருக்க 3 நம்பர் சொல்லணும் மேம். உங்க ஏடிஎம் கார்டு வந்து ரினியூவல் பண்ணிடும். அப்படிங்களா? ஆமாம் மேம். எப்போ பண்ணணும் மேடம்? இன்னைக்கே பண்ணணும் மேம். ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய மெயில்ஸ் வந்திருக்கும். ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப்பில் லிங்க்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை மேடம், நான் பிஸி, ரொம்ப பார்க்க மாட்டேன் அதெல்லாம். அதனால தான் நாங்கள் கால் பண்ணோம் மேம். சரி, நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அப்படியே அப்டேட் பண்ணிடுவேன். இல்லை, என்னைக்குள்ளே பண்ணணும்? இல்லை, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணி ஆகணும் மேம். இப்போ பண்ணமா? 2 நிமிஷத்துக்குள்ள பண்ணா? டிரைவிங்ல இருக்கனே, பரவாயில்லைங்களா? நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணிட்டேங்களா? கொஞ்சம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா நீங்க வந்து இது பண்ணிடலாம். இல்லைன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்தா காசு பிடிப்பாங்க. இப்போ உங்க அக்கௌண்ட்ல இருந்து நிறைய காசு பிடிப்பாங்க பேங்க்ல இருந்து. இல்லையே, என் அக்கௌண்ட்ல துட்டே இல்லையே. நானே போய் கேட்டுக்கிறேன். இல்ல மேம். ஹலோ கேக்குதுங்களா? வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. கேக்குது, சொல்லுங்க. இப்போ நீங்க வந்துட்டு அக்கௌண்ட்ல காசு வச்சிருந்தீங்கன்னா பிரிச்சிருவாங்க. ஸோ நான் அதுக்காக சொன்னேன். சரி, பண்ணலன்னா சொல்லுங்க. என்ன பண்ணலனா? இப்போ கேஒய்சி அப்டேட் பண்ணலன்னா நான் நாளைக்கு பேங்க்ல வரேன் மேம். அதான் மேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் பேங்க்ல இருந்து பேசுறேன் மேம். அது தெரியுது மேடம். நீ எந்த ஊரு? நீங்க எந்த ஊரோட பிரான்ச்சோ அந்த ஊரோட பிரான்ச்ல இருந்து கால் பண்றேன் மேம். நான் இங்க கன்னியாகுமரி. நீங்க? நான் கன்னியாகுமரி பிரான்ச்ல இருந்து மேம் கால் பண்றேன். நான் அங்க இருக்க அசிஸ்டன்ட் மேனேஜர் மேம். இல்ல, நான் குடியாத்தத்துல இருந்து பேசுறேன். நீங்க எனக்கு தெரியும், நீங்க எந்த ஊர்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சனால தான் நாங்க கால் பண்றோம். பட் நீங்க வந்து ரிவர்ஸ்ல ஆன்சர் பண்ணா நான் என்ன பண்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி ஓகே மேம். இப்போ நீங்க வந்து சொல்லுங்க அந்த ஏடிஎம் டீடைல்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஆதார் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அப்டேட் பண்றேன். நீங்க சொல்ல நான் அப்படியே அப்டேட் பண்றோம். நான் காலையில பேங்க்குக்கு வந்து பேசிக்கிறேன் மேடம். கொஞ்சம் டிராஃபிக். இப்போ வந்துட்டு நான் பண்ணலன்னா மேனேஜர் வந்து என்ன திட்டுவாரு. ஸோ நீங்க வந்து இப்படியே அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அப்படியே அப்டேட் பண்றேன். முன்னாடி உங்க கூட ஒரே ரோதனையா போச்சு. ஐயோ சும்மா. ஹலோ சொல்லுங்க மேடம். இங்க மேடம். ஓகே மேம். நீங்க சொல்றீங்களா அந்த ஏடிஎம் மேல இருக்க அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேம் சொல்லுங்க. 62 62 63 63 11 11 22 22 33 33 65. மேம் நீங்க எக்ஸ்ட்ரா சொல்றீங்க. எக்ஸ்ட்ரா சொல்றேனா? கம்மி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா அங்க 12 நம்பர்ஸ் தான் இருக்கும். நீங்க வந்து 14 சொல்றீங்க. 12 தான் இருக்குமா? ஆமா மேம். ஐயோ மறந்துட்டேன். சரி சாரி, 16 நம்பர்ஸ் இருக்கும். 16 இருக்குங்களா? ஃபர்ஸ்டே சொல்லணும்னாவா? 4 எக்ஸ்ட்ரா சொல்லிருப்பேனே. சரி சொல்றேன். என்னதுன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா என்னால இங்க இன்வாலிட்னு வரும். நீங்க கரெக்டா சொல்லணும் மேம். சரி மேடம். சரி, நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்றீங்களா? சொல்றேன். சொல்லுங்க. 62. என்னது மேம்? 62. இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? தமிழ் தெரியாதா? இல்ல மேம், நான் வந்து கொஞ்சம் வெளியூர்ல இருந்து இங்க வேலைக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியாது. அப்படிங்களா? இங்கிலீஷ் எனக்கு தெரியாது மேடம். தமிழ் தான் லோக்கல் லாங்குவேஜுங்க. சரி நீங்க சொல்லுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். சரி. 62 62 63 63 64 64 65 65 66 66 67 67 68 68 69 69 70 70 71. மேம் நிறைய சொல்லிட்டே போறீங்க. இன்வாலிட்னு வருது மேம். கரெக்டா சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எத்தனை நம்பர் மேடம் சொன்னேன் இப்போ? நான் சரியா கவனிக்கல. மொத்தம் அங்க வந்துட்டு 14 or 16 நம்பர்ஸ் இருக்கும் மேம். அப்படிங்களா? இல்ல நான் எத்தனை சொன்னேன் இப்போ? இப்போ உங்க ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லீங்களா? ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. என் கையில் தான் மேடம் இருக்கு. வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா? வீட்டு வரீங்களா? வந்து குத்து அமிச்சிட்டுமா வாங்கிட்டு போயிடுறீங்களா? அது துட்டு கூட எதுவும் இல்ல, வச்சுக்கோங்க நீங்களே. இல்ல மேம், இது மேம் ஜஸ்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்க. சரி
நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். சரி சொல்லு. சொல்லுங்க. நீங்க விளையாடாம கரெக்டா சொல்றீங்களா? விளையாடலையே, அதான் வேலை இல்லையே எனக்கு விளையாடுனுங்கிறேன் நானு. குழந்தையா நான் விளையாடுறதுக்கு. ஓகே மேம், சாரி. நீங்க இப்ப கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். எத்தனை முறைக்கு ஆயிடணும்ப்பா? ஒரு முறை கரெக்டா நோட் பண்ணு. என்னது மேம்? கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க மேடம். வேலைக்கு எனக்கு போனேன், எங்க அம்மா கூப்பிட்டுக்கிறாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா வந்து நான் சொல்லுவேன் மேம். சரி. ஓகே சொல்லுங்க. சரி, நான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஈரையம்மா ஃபோன் பண்ணி நம்பர் எது கேட்டுக்கிறாங்க. எத்தனை ஊத்து போ. ஹலோ இருங்க மேடம், எங்க அம்மா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்றேன் மேடம். ஓகே சொல்லுங்க. நீங்க தப்பா நோட் பண்றீங்க போல, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஓகே சரி ப்ளீஸ். 62 62 74 74 11 11 22 22 33 33 6 5 30. மேம் புரியல. 6 5 30. 6 5 5 5 5 5 போடணுமா? 5 5 5 போட்டீங்கன்னா 80 நம்பர் வராதா? 5 5 5 போட்டோம்னு கேக்குறேன். 6 5. அதுதான் மேம் 6 5 தானே. 6 5 போட்டீங்கன்னா நீ சொன்ன மாதிரி 18 நம்பர் வந்துரும் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே 6 5 போட்டோ எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றீங்களா? டைம் இல்ல மேடம், டேட்டா எல்லாம் இல்ல. நான் போன் பண்ண பேசுறீங்க. என்ன வாட்ஸ்அப் நம்பர்ல கேட்டுக்கிறேன். சொல்லு. 6 5 30. 6 5 30 இன்வாலிட்னு வருது மேம். ஐயோ அம்மா, இது என்ன ரோதனையா போச்சு இது கூட எனக்கு. ஹலோ, நீங்க பேசுறது சரியா கேக்கல. கடவுளே. ஹலோ கேக்குதா மேடம்? கேக்குது. அந்த ஏடிஎம்ல இருக்கிற அந்த 16 நம்பர் மட்டும் கொஞ்சம். சரி, ஏடிஎம் தவிர வேற என்ன வேணும்? அந்த ஆதார் கார்டு. எங்க இருந்து கேட்டா கன்னியாகுமரின்றதுல நான் வந்து குத்துட்டு கூட போயிடுவேன். நீயே வச்சுவியாமா இல்லன்னு? நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்களோ அந்த ஊர்ல இருந்து தான் மேம் நானும் பேசுறேன். நான் குடியாத்தம்ல இருக்கிறேன். நானும் அந்த ஊர்ல இருந்து தான் பேசுறேன். சரி, நான் சென்னையில இருக்கிறேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்களோ அந்த ஊர். நீங்க எந்த ஊர் வேணா சொல்லிக்கோங்க, ஆனா உங்களோட அந்த ஊர் தான். அந்த ஊர் தானா? சரி. நானே எங்க சோத்துக்கு ஒர்க்கு இல்லாம இந்த தமிழும் போடாம நானே கஷ்டப்பட்டு உக்காந்துக்கிறேன். நீ என்னடானா என் அக்கௌண்ட்ல இருக்கிற துட்டெல்லாம் ஆட்டி போடலான்ட்டு என்கிட்ட போன் பண்ணி நம்பர் கொடு, அத்தை சொல்லு இத்த சொல்லுன்னு கேட்டுக்கிற. தகுமா உனக்கு? நாட்டுல எப்படி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிறானுங்க. கொரோனா வருது, அது வருது, இது வருது. நீங்க வந்து ஒரு நிமிஷம் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. ஹலோ, நீங்க போன் பண்ண என்ன தெரியுமா நினைச்சேன்? மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா நீங்களே தான். ஒரு நிமிஷம் நான் பேசிக்கேள். பசியும் போயிருந்தேன். ரோட்ல இருந்து சோறு தண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு ஒரு பைக்ல வேறு சிந்தி கஷ்டப்பட்டுன்னு கண்டன கிட்ட ஒவ்வொன்றும் வாங்கினு துட்டு 5 10 சேர்த்து அக்கௌண்ட்ல வச்சிருந்தா நான் போன் பண்ணி ஏடிஎம் கார்டு மேல இருக்கிற நம்பர் சொல்லி கேஒய்சி அப்டேட் பண்ணும், பிஒய்சி அப்டேட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீ எந்த ஊர்? நீ சொல்றீ வரேன். நீங்க வந்து எந்த ஊர்? நினைச்சிட்டு இருக்கீங்க. ட்ரிங்க் வந்தனச்சு மூஞ்சி முறையெல்லாம் காணாம போயிடும். போன வெடியில விடு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை.